பிடிக்கணும். அது எப்படி நம்ம அதை கற்றுக்கிறதுன்றத நான் உங்களுக்கு 1 by 1 பேசிக் அட்வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை ஹேண்டில் பண்ணுறது, ஓகேவா? ஸ்டிக்கை ஹேண்டில் பண்ணுறது எப்படி பிடிக்கணும்னா, லிசன் என்ன கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் இருக்குல்ல, ரைட் ஹேண்டை இந்த அளவுக்கு எட்ஜு விட்டு தான் ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் பிடிக்கணும். நான் பிடிச்சிருக்கல அந்த மாதிரி பிடிங்க. ரைட் ஹேண்டில் பிடிக்கிறோமா? எல்லாருமே பிடிச்சிருக்கோமா? ரைட் ஹேண்டு உங்களோட ரைட் கை இருக்குல்ல. ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபஸ்ட்டு இவ்வளோ தூரம் கேப் விட்டுருக்கீங்க, இங்கேயே எனக்கு பிடிச்சா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு ஏன் இந்த இடத்துல பிடிக்காம இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் விட்டு பிடிக்கிறாங்க? ஏன் பிடிக்கிறாங்க? உன் நேம் என்ன? ஆஸ்லி. சூப்பர். என்ன சொன்னீங்க? சூப்பர். ஏன்னா இந்த எண்ணில் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம ரொட்டேட் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸ்பீடாக ரொட்டேட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகிடும் ஸ்டிக்கு. இது நல்லா கேப் விட்டு இந்த டிஸ்டன்ஸ் விட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் சூப்பராக இருக்கும், உங்களோட பொசிஷனும் கரெக்டாக வரும் ஆர்டர் வைஸ், ஓகேவா? அவ்வளோ சீக்கிரம் ஸ்டிக்கு நம்ம ஹேண்ட்லேருந்து ரிலீஸ் ஆகாது. அதுக்கு தான் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு, உனக்கு டிஸ்டன்ஸ் விட்டு தான்